இந்த வருஷத்துல வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ண போறேன். இந்த வருஷத்துல வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ண போறேன். இந்த வருஷம் கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ண போறேன். 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வருஷம் கண்டிப்பா நான் ஒர்க் அவுட் பண்ண போறேன் அப்படின்னு செம்ம இன்டென்ஸா ஒர்க் அவுட் பண்ணி மூச்சு வாங்கி 2 வாரத்துல ஜிம்மா இருக்கட்டும், ஹோம் ஒர்க்கவுட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நிறுத்திடுவோம். அதை தாங்க பண்ணக்கூடாது. நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக எப்படி வந்து வீக்லி சிம்பிள் ருட்டீன் ஒர்க் அவுட்ஸில் ஃபிட்னஸ் ஜர்னியை கன்சிஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்த்துடலாம். இதாங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட். ஸோ இதை வந்து நம்ம 30 செகண்ட்ஸ் பண்ண போகிறோம். சேர்ந்தே பண்ணுறதுக்காக தான் நான் டாப்பில் வந்து டைமரும் போட்டிருக்கேன். ஸோ ஒன்றா சேர்ந்தே பண்ணலாம். எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கால் ரேஸ் பண்ணும் போது எக்ஸேல் பண்ணணும், வைக்கும் போது இன்ஹேல் பண்ணணும். இது எல்லாமே நான் வந்து லோ இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது செகண்ட் ஒர்க் அவுட். அகெயின் நம்ம 30 செகண்ட்ஸ்க்கு பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ரன்னிங் ரேஸில் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி. அகெயின் நம்ம காலை லிஃப்ட் பண்ணும் போது எக்ஸேல் பண்ணணும். எல்லாமே சிம்பிள் ஒர்க் அவுட்ஸுங்க. ஸோ நம்ம சிம்பிள் ஒர்க் அவுட்டாக பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஒர்க் அவுட் ரொட்டீனுக்கு பழகும். அட் த சேம் டைம் நம்ம வந்து சீக்கிரமாக டயர்டும் ஆக மாட்டோம். இது தேர்ட் ஒர்க் அவுட். அகெயின் 30 செகண்ட்ஸ் பண்ண போகிறோம். எடுத்ததுமே நம்ம ஹை இன்டென்சிட்டியாக பண்ணி அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாக கிவ் அப் பண்ணுறதை விட நம்ம பாடிக்கு லோ இன்டென்சிட்டியாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஒரு பாடிக்கு ஒரு பழக்கத்தை கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம கிராஜுவலாக இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு ரைட் சாய்ஸ். அப்போ தான் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாகவும் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா ஃபிட்னஸ்ன்றது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். சும்மா நம்ம ஒரு 2 months பண்ணிட்டு விடுறது கிடையாது. ஃபோர்த் ஒர்க் அவுட். அகெயின் 30 செகண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒர்க் அவுட் ஜேர்னியுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு 2 months 3 months பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டோம்னாலே திருப்பி நம்மளோட வந்து வெயிட்டோ எல்லாமே திருப்பி பேக் டு தனோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஃபிட்னஸ்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா லைஃப் டைம் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால் வந்து ப்ராக்டிக்கலாக என்ன பாசிபிள் அப்படின்றது தான் நம்ம கிராஜுவலாக பண்ணிகிட்டே வரணும். ஃபிஃப்த் ஒர்க் அவுட். இதுவுமே அகெயின் நம்ம 30 செகண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒர்க் அவுட் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களோட கன்சிஸ்டன்சிலேருந்து நீங்கள் விலக வாய்ப்பே கிடையாது. அண்ட் உங்களுக்கு ரிசல்ட்டை பார்க்க ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணலான்னு நம்மளுக்கே அந்த வந்து ஒரு புஷ் கிடைக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை சேலஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் ஜேர்னிக்கு போகும். சூப்பர். இது 6th ஒர்க் அவுட். இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டுங்க. இதில் ஆர்ம்ஸு லெக்கு நம்மளோட ஃபுல் பாடி ஒரே ஒர்க் அவுட்டில் கவர் ஆகும். ஸோ எனக்கு இந்த ஒர்க் அவுட் ரொம்ப பர்சனலி பிடிக்கும். இது அகெயின் 30 செகண்ட்ஸ் பண்ண போகிறோம். அட் எனி பாயிண்ட் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ரெஸ்ட் வேணும்னா வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரெஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஒருத்தரோட பாடி ஒரு மாதிரிங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். லாஸ்ட் ஒர்க் அவுட். இது வந்து பிரிட்ஜ். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஒர்க் அவுட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரே ஒர்க் அவுட்டில் நம்மளோட கோர் ஸ்ட்ரென்த், நம்மளோட க்ளூட் ஸ்ட்ரென்த், அட் த சேம் டைம் நம்மளோட பேக்குக்கும் நல்லா வந்து ஒரு மொபிலிட்டி கிடைக்குங்க. ஸோ பேக் பெயின் சில பேருக்கு இருக்குது அப்படின்னா அதுக்குமே இது வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். இதுவுமே நம்ம 30 செகண்ட்ஸ் பண்ண போகிறோம். இதுதாங்க லாஸ்ட் ஒர்க் அவுட். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒர்க் அவுட்லேயே நம்மளோட ஃபிட்னஸ் ஜேர்னியை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கலாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட செகண்ட் எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இப்படிக்கு நான் சைனிங் ஆஃப்.